இதுவும் கடந்து போகும் அப்படிங்கிற மனநிலை நமது பிரச்சனையிலிருந்து நம்ம வெளியில் வர்றதுக்கான முதல் நிலைப்பாடு. இந்த மனநிலை தொடர்ந்து நீடிக்கணும் அப்படின்னா நம்மை சுற்றி உள்ள நபர்களும் நமக்கான நண்பர்களும் சரியான முறையில் நம்ம அமைச்சுக்கணும். நமக்கு ஒரு பிரச்சனைங்க, அந்த பிரச்சனையை கொண்டு போய் நம்ம கூட இருக்கக்கூடிய நெருங்கிய நண்பரிடமோ அல்லது ஒரு நபரிடமோ அந்த பிரச்சனையை பற்றி நம்ம பேசும்போது அந்த பிரச்சனையினுடைய வீரியத்தையும் அந்த கவலையினுடைய தாக்கத்தையும் போக்கக்கூடிய அளவில் இதெல்லாம் ஒரு பிரச்சனையா, இதெல்லாம் ஒன்றுமே இல்லை, எவ்வளோ பிரச்சனையை நம்ம பார்த்துருப்போம், சீக்கிரமாக சரியாயிரும் அப்படின்னு சொல்லக்கூடிய நம்மை தேற்றக்கூடிய ஒரு நட்போ ஒரு நெருங்கிய நபரோ நம்ம கூட இருந்தால் அந்த பிரச்சனையிலிருந்து சீக்கிரமாக வெளியில் வந்துடலாம். ஆனால் இதற்கு எதிர்மறையாக என்னப்பா உனக்கு மட்டும் இப்படி எல்லா பிரச்சனையும் உனக்கே வருது, இதிலிருந்து நீ வெளியில் வர்றது ரொம்ப கஷ்டம் அப்படின்னு சொல்லி அந்த பிரச்சனையினுடைய தாக்கத்தை மேலும் அதிகரிக்கக்கூடிய ஒரு நட்பு வட்டாரம் உங்கள் கூட இருக்குது அப்படின்னா, அப்படிப்பட்ட நபர் கூட நெருங்கி பழகுறீங்க அப்படின்னா அவர்களிடமிருந்து முதலில் விலக தயாராகுங்கள். என்னுடைய வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய வெற்றி தோல்வி எல்லாத்துலேயுமே பங்கெடுத்துக்கக்கூடிய நண்பர்களும் இருக்கிறாங்க, அதே போல் உறவினர்களையும் இருக்காங்க. என்னது, உறவினர்கள் இருக்காங்களா அப்படின்னு கேட்கலாம். ஆமாங்க, உறவினர்கள் பற்றி மேலோட்டமாக நிறைய கருத்துக்களை நம்ம கேள்விப்பட்டிருப்போம். ஆனால் உறவினர்களை 3 ரகமாக பிரிக்கலாம். முதல் ரகம் பாருங்க, இவன் நம்ம பிள்ளை, என்ன பண்ணாலும் நல்லா இருக்கட்டும், எடுக்கிற முயற்சியில் வெற்றி கிடைக்கட்டும் அப்படின்னு வாழ்த்தக்கூடிய முதல் ரகம். இந்த இரண்டாவது ரகம் பாருங்க, நல்லா இருக்கணும் ஆனால் அவங்கள விட நல்லா இருக்கக்கூடாது, மகிழ்ச்சியாக இருக்கணும் ஆனால் அவங்கள விட நம்ம மகிழ்ச்சியாக இருக்கக்கூடாது அப்படின்னு நினைக்கக்கூடிய இரண்டாவது ரகம். இந்த மூன்றாவது ரகம் பாருங்கள், நம்ம என்ன பண்ணாலும் எந்த முயற்சி எடுத்தாலும் நம்ம நல்லாவே இருக்கக்கூடாது அப்படின்னு நினைக்கக்கூடிய இந்த மூன்றாவது ரகம். இந்த மூன்றாவது ரக மனிதர்களிடமிருந்து விலகியே இருங்க. அப்போ தான் உங்களுடைய பிரச்சனைகளும் சரி உங்களுடைய முயற்சிகளும் சரி நீங்கள் கவனம் செலுத்த முடியும். இந்த இரண்டாவது ரக மனிதர்களிடம் என்னன்னு வச்சுக்கோ அப்படின்னு சொல்லுவாங்க. நல்லா இருக்கீங்களா, நானும் நல்லா இருக்கேன், அதோடு நிறுத்திக்கோங்க. உங்களுடைய முயற்சிகள் உங்களுடைய வெற்றி தோல்வி அதெல்லாம் பகிர்ந்துக்காதீங்க. இந்த முதல் ரகம் சொன்னோம் இல்லைங்களா, நம்ம நல்லா இருக்கணும் என்று நினைக்கக்கூடிய நல்ல சிந்தனை உள்ள நல்ல எண்ணம் கொண்ட மனிதர்கள் இருந்தாங்க அப்படின்னா அவங்க கூட பழக்க வழக்கத்தை அதிகப்படுத்திக்கோங்க. அதே போல் நண்பர்களை தேர்ந்தெடுக்கிறதுலையும் நம்ம மிக கவனமாக இருக்கணும். நட்புனாலே நல்ல நட்பு தானே, அதில் என்ன ரொம்ப கவனமாக தேர்ந்தெடுக்கணும். நம்முடைய வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய வெற்றி மகிழ்ச்சி தோல்வி எல்லாத்துக்குமே உறுதுணையாக இருக்கக்கூடிய, நமக்கு பக்கபலமாக இருக்கக்கூடிய, நம்ம சோர்வடையும் போதெல்லாம் நம்மை தேற்றக்கூடிய ஒரு நட்பு நம்ம கூட இருக்கணும். எதிர்மறையாக செயலாற்றாமல் நேர்மறையான சிந்தனைகளை விதைக்கக்கூடிய நட்பை பார்த்து தேர்ந்தெடுக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். இதுவும் கடந்து போகும் அப்படிங்கிற மனநிலை நமது மனதில் நிலை கொண்ட பிறகு அதை மேலும் வலு சேர்க்கும் விதமாக கவலைகளை நீக்கி நம்ம மனசு சோர்வடையும் போது நம்மளை தேற்றக்கூடிய ஆறுதலான வார்த்தை சொல்லக்கூடிய நட்பு வட்டாரத்தையோ ஒரு நெருங்கிய நபரையோ உடன் வைத்து கொள்ளுங்கள். நம்ம கவலையிலிருந்தும் நம்ம பிரச்சனையிலிருந்தும் சீக்கிரமாக வெளியில் வந்துடலாம்.